பிரைஸ் த லார்ட். கானாவூர் கல்யாணம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் என்ற சுவிசேஷ புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள கானாவூர் கல்யாண வீட்டில் செய்த அற்புதத்தை வாசிக்கலாம். இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள் என்று வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். திராட்சரசம் குறைவுபட்டால் ஒன்று சமையல்காரரிடத்தில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கல்யாண வீட்டாரிடத்தில் சொல்ல வேண்டும். அவள் இயேசுவிடம் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் அம்மா அப்பா என்று அழைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த பூமியில் எத்தனையோ வகையான புத்தகங்கள் உள்ளது. அந்த புத்தகங்கள் பூமியில் உள்ளவைகளை பற்றி பேசுகிறது. சூரியன், நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். இவைகளை கொண்டு காலங்களை கணித்து விடலாம். ஆனால் எப்படி வீடு வாங்கலாம், எப்படி நிலம் வாங்கலாம், நகை வாங்கலாம், மற்ற பொருட்களை வாங்கலாம் என்று இந்த பூமிக்குரிய புத்தகங்கள் உபதேசம் பண்ணுகிறது. அந்த உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் அதை நம்பி அழிந்து போகிறார்கள். அது ஒரு மனிதனை காப்பாற்றாது. இந்த பூமியில் உள்ள எல்லா புத்தகங்களை காட்டிலும் மிகவும் உயர்வானது பரிசுத்த வேதாகமம். இதிலுள்ள போதனைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய உபதேசம் ஒரு மனிதனை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும். இந்த புத்தகத்தை பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். பின்பு அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். உண்மை அதுதான். அவர் வேலை வந்தவுடன் அங்குள்ள வேலைக்காரரை நோக்கி, கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவருடைய வார்த்தையின்படியே அங்கு இருந்த 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள். ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும் கற்சாடிகளாய் இருந்தன. வெறும் தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறாரே என்று ஒருவரும் கேட்கவில்லை. மரியாள் சொன்னபடியாக, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படியே செய்தார்கள். நடந்தது என்ன? இப்போது முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவள் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சதே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. பொதுவாக திராட்சை ரசத்தில் தண்ணீரை கலந்து பிந்தி வந்தவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் நடந்தது என்ன? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று மணவாளனை அழைத்து கேட்டான். அந்த மணவாளனுக்கே தெரியாது அது எங்கிருந்து வந்ததென்று. இன்றைக்கும் வேதத்தை வாசிக்கும் அநேகருக்கு இயேசுவின் அற்புதத்தை பற்றியும் அவருடைய உபதேசங்களை பற்றியும் தெரியும். ஆனால் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரனைப் போல அதை ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினவர் இயேசு என்பதை அறியாமல் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உடுத்துகிற உடை, உணவு எல்லாவற்றையும் மனிதனுக்காக உண்டு பண்ணினவர் ஆண்டவர் இயேசு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32-33 வசனம். கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்த கர்த்தரையும் அவருடைய உபதேசத்தையும் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை அவரால் பெற்றுக்கொள்வீர்கள். தேங்க்யூ லார்ட்.